Hello students, welcome to Gency channel. இந்த வீடியோல 11th standard zoology tissue level of organization dense connective tissue பத்தி பார்க்கலாம். என்னுடைய first part, second part, third part வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா கீழே description boxல லிங்க் இருக்கு, அதை click பண்ணி பார்த்துக்குங்க. Dense connective tissue. Fibers and fibroblasts are compactly packed in the dense connective tissue. Orientation of fibers shows a regular and irregular pattern and it's called dense regular and dense irregular connective tissue. In the connective tissue la fibers and fibroblasts எல்லாம் tightly pack ஆயிருக்கும், நெருக்கமா அமைஞ்சிருக்கும். ஃபைப்ரோபிளாஸ்ட்னா என்னன்னு என்னோட போன வீடியோவிலே சொல்லியாச்சு. ஃபைப்ரோபிளாஸ்ட்னா ஃபைபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். இந்த ஃபைபர்ஸ் அமைஞ்சிருக்கிற அமைப்பை பொறுத்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. அதில் மூன்றாவது வகையாக எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூவும் இருக்குது. இதுதான் டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். Now let us study about dense regular connective tissues. It contains hologen fibers in rows between many parallel bundles of tissues and few elastic fibers. The dense regular connective tissue la hologen, elastic, fibroblast இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இதில் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் குறைவாக இருக்கும். இந்த ஹோலோஜன் ஃபைபரும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் parallel bundle டிஷ்யூக்கு இடையில் காணப்படும். இதில் மேஜர் டைப் ஆஃப் செல்ஸே ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் வித்ஸ்டாண்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் வென் புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன் ஒன் டைரக்ஷன்ஸ். இது போன்ஸையும் மசில்ஸையும் இணையிற இடத்துல இருக்குது. அதுக்கு பேர் டெண்டான்ஸ். போன்ஸும் மசிலும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட திசையில் அளிக்கப்படும் இழு விசையை தாங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில் உள்ள மசிலும் போனும் சேர்ந்து இணைஞ்சிருக்கிற இடத்துல நம்ம கையை மடக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் புல்லிங் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கையை ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் மடக்கவோ நீட்டவோ முடியும். இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ரீஜனை தான் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. தி அனதர் எக்ஸாம்பிள், போன்ஸ் டு போன்ஸ் அட்டாச்ட் இஸ் கால்ட் லெகமெண்ட்ஸ். தி போன், ஒரு போனு மற்றொரு போனும் இணையிற இடத்துல இருக்கிறது லிகமெண்ட்ஸ். இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். டெண்டான்ஸ் இட்ஸ் அட்டாச்சஸ் skeletal muscle to bones. Ligaments attaches one bone to the another bone. Next let us study about dense irregular connective tissue. It contains bundles of thick halogen fibers and a fibroblast which are arranged irregularly. The major cell type is fibroblast. In the irregular connective tissue la fibers and fibroblast are arranged irregularly. இதில் முக்கியமான செல் ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். It is able to withstand tension extracted in many directions and provides structural strength. Some elastic fibers are present. The dense irregular connective tissueக்கு எக்ஸாம்பிள் ஸ்கின். எவ்வளவுதான் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்தாலும் அது அதோட ஷேப்பு மாறாமல் இருக்கும். அதில் சம் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது. It is found in skins as the leathery dermis and forms fibers capsules of organs such as kidneys, bones, cartilages, muscle nerves and joints. இது கேப்சூல், கிட்னி ஃபைபர்ஸ் கேப்சூல். ஃபைபர்ஸ் கேப்சூல்னா
covering layer, that layers are present in the bones and kidneys. Elastic connective tissue, it contains high proportion of elastic fibers. Elastic ஓட நேச்சர் என்ன? நல்ல இழுக்கலாம், விட்டோம்னா மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். இதில் நிறைய எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கு. It allows recoil of tissues following stretching. ஸ்ட்ரெச்சிங் ஆன உடனே ரீகாயில் ஆகும். இந்த இடத்துலலாம் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. எக்ஸாம்பிள், இட் மெயின்டைன் தி பல்சேட் ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ தி ஆர்ட்ரீஸ் அண்ட் பாசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ். ஆர்ட்ரீஸில் பிளட் ஃப்ளோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பல்சேட் ஃப்ளோனா என்ன? அலை போன்ற துடிப்போட ரத்தம் வந்து வேகமாக போகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பாசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ் ஃபாலோயிங் இன்ஸ்பிரேஷன்ஸ். அதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பிறகு எக்ஸ்பிரேஷன்ற ஒரு ப்ராசஸ் வரும். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் லங்ஸ் விரிவடையும், எக்ஸ்பிரேஷன் லங்ஸ் சுருங்கும். இதற்கு எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ தான் காரணம். It is found in the walls of large arteries, ligaments associated with the vertebral column and walls of branchial tubules. Vertebral columnத்தில் 33 bones இருக்கு. அந்த 33 போன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்கும். அந்த இணையிற இடத்துல இருக்கிறது லெகமெண்ட்ஸ். லெகமெண்ட்ஸ்குள்ள எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான் நாம் குனிய முடியுது, நிமிர முடியுது. Specialized connective tissue. They are classified as cartilage, bones and blood. First one, cartilage. It is solid and pliable and resist compression. இது சாஃப்டா, சாலிடா, வளையும் தன்மையுடையதா, அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக இருக்கும். The cartilage cells of the tissues are called chondrocytes. இந்த கார்ட்லேஜை உருவாக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு பேர். இந்த காண்ட்ரோசைட்ஸ் எந்த இடத்துல இருக்குது? தீஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ் வித்தின் தி மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தெம். இந்த காண்ட்ரோசைட் செல்ஸு கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸில் சின்ன சின்ன குழியாக இருக்கும், கேவிட்டியாக. அந்த கேவிட்டிக்குள்ளே இந்த காண்ட்ரோசைட் செல்ஸ் இருக்குது. அங்கே இருந்து இது மேட்ரிக்ஸை, அதாவது திரவத்தை வந்து செக்ரீட் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் தி கார்டிலேஜ் இன் வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை போன்ஸ் இன் அடல்ட். தி வெர்டிபிரேட் எம்ப்ரியோவாக இருக்கும் பொழுது, அதாவது கருவாக இருக்கும் பொழுது, போன்ஸ் எல்லாம் கார்டிலேஜ் மாதிரி சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது வளர்ச்சி அடையும் பொழுது, அதாவது கரு வளர்ச்சி அடையும் பொழுது, அடல்ட்டாக மாறும் பொழுது போன்ஸாக மாறும். எக்ஸாம்பிள், present in the tip of nose, outer ear joints, ear pinna, between adjacent bones of vertebral column, limbs and hands in adult. இந்த பகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் தி நோஸ், இயர் ஜாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஃப்ளெக்சிபிளான ரீஜனில் எல்லாமே கார்ட்லேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். போன்ஸ். தி போன்ஸ் ஆர் எ ஹார்ட் அண்ட் நான் பிளேயபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் calcium salt and halogen fibers which gives strength to the bones. போன்ஸ் ஹார்டா, நான் பிளேயபிள் வளையும் தன்மையற்றதா, கால்சியம், சால்ட்டு, ஹாலோஜன் ஃபைபர்ஸ் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் தான் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் இஸ் மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு தி பாடி. நம்ம உடம்புக்கு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. The bones support and protect softer tissues and organs. The bones சாஃப்டான டிஷ்யூக்களுக்கும் ஆர்கனுக்கும் சப்போர்ட்டாக இருக்குது. Limb bones such as long bones of legs, severe weight bearing functions, they also interact with skeletal muscles attached to them to bring out movement.
The bone marrow in some bones is site of production of blood cells. The bone cells osteocytes are present in these spaces called lacunae. limb bone தான் நம்ம உடம்புல உள்ள லாங்கஸ்ட் போன். அதுக்கு பேர் ஃபியூமர். இந்த ஸ்ட்ராங்கான ஒரு போன் இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல உள்ள வெயிட் அத்தனையும் அதால் தாங்கிக் கொள்ள முடியுது. இந்த போன்ஸும் மசில்ஸும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் பண்ண முடியுது. இந்த போன்ஸோட உள்பகுதியில் உள்ள போன் மேரோ, உள்பகுதியை போன் மேரோன்னு சொல்லுவோம். அந்த போன் மேரோவில் தான் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நடக்குது. பிளட் செல்ஸ்னால் ஆர்பிசிலாம் உருவாகக்கூடிய இடமே போன் மேரோ ரீஜன் தான். போன் செல்லை ஆஸ்டியோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோசைட்ஸுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் காணப்படும். அந்த ஸ்பேஸுக்கு தான் லாக்குனேன்னு பேர். The blood is fluid connective tissue. It containing plasma, RBC, WBC, platelets. Functions of bloods. It acts as the transport medium for cardiovascular system, carrying nutrients, wastes, respiratory gases throughout the body. பிளட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் பிளாஸ்மா இருக்குது. பிளாஸ்மாங்கிறது ஒரு திரவம், ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். அந்த பிளாஸ்மாக்குள்ளே ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, காணப்படுது. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலயமா பிளட்டு நியூட்ரியண்ட்டை, வேஸ்டஸை, ரெஸ்பிரேட்டரி கேஸஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய அடுத்த வீடியோவில் மஸ்குலர் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம்.